ஆர்டிஸ்ட் ராமலிங்கத்தோட 2வது பையன். ஃபேமிலியில் எல்லாருமே வந்து அந்த ஆர்ட் லைனுக்குள்ளே அவ்வளோ பேருக்குமே வந்து கண்டிப்பாக பரிச்சயம் இருக்கும் எல்லாருக்கும். 9th ஸ்டாண்டர்ட் வெக்கேஷனில் வந்திருந்தப்போ வரைஞ்சதில் ஒரு குதிரை படம், குதிரையும் ஒரு குட்டி குதிரையும் 2 ஓடுற மாதிரி ஒரு பெயிண்டிங், ஒரு ட்ராயிங். அதை நான் வரைஞ்சி எல்லாம் கொண்டு கொடுத்தப்ப அப்பாவும் சித்தப்பா அப்போ கொண்டைராஜு தாத்தா எல்லாரும் அதை வச்சு நன்றதை பண்ணி இப்போ இவனை வந்து கொஞ்சம் ஆர்ட் வர்ற மாதிரி இருக்குது, கொஞ்சம் ட்ரெயின் பண்ணலாம். 5 இயர்ஸ் நான் அப்பா கூட அந்த கேலண்டர் பெயிண்டிங்கில் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். இடையில ஆரம்பிக்கிறீங்க இல்லையா? அந்த மாதிரி சமயத்தில் அப்பா உங்களுக்கு தனியாக எதுவும் படம் இன்செஷன் கொடுத்து பண்ணீங்களா? இல்லை நீங்களா சொந்தமாக ஏதாச்சும் படங்கள் போட்டிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்கெட்சு போட்டிங்களா? கலர் பண்ணு இல்லை, அதாவது அந்த மாதிரி ஒருத்தருக்கு பிடிச்சி இப்படி பண்ண அப்படி பண்ணணும்னு எதுவுமே சொல்லிக் கொடுக்கறது அப்படிங்கிறது ப்ராக்டிஸ்லேயே கிடையாது. இப்போ இவன் கொண்டைராஜிட்டு நின்றுட்டுருக்கப்போ படம் ஒன்று வரைஞ்சோன்னாக்கா கரெக்ஷனே இருக்காது. ஒரு பக்கம் வரைஞ்சி முடிச்சிட்டோன்னா அவர் அடுத்த பக்கத்துலேருந்து அடுத்த படத்தை வரைஞ்சி கொடுத்துருவார். இப்போ அதில் வந்து நாம் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கிறோன்னு அவர் ஒரு ஃபீல் இருந்ததுன்னா அடுத்த படம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக அடுத்த டிசைன் வரும். இல்லைன்னா அதுக்கு இதுக்கு சிமிலராக இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்டில் ஒரு படத்தை வரைஞ்சி கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஒன்று பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஒரு பெயிண்டிங் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணிட்டு நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து அது ரொம்ப நல்லா பண்ணிட்டோன்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து குறைச்சி பண்ணணும்னு நினச்சி பண்ணுறது இல்லை. ஆனால் அதே இது வந்து ஒரு 1 வீக் 10 டேஸ் கழித்து பார்த்தா நமக்கே தெரியும் இவ்வளோ அசிங்கமாக இருக்குது அப்படின்றது தெரியும். இது வந்து அப்படியே தான் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வரும்போது தான் அவங்களோட பெயிண்டிங்கில் அந்த பேக்ரவுண்டில் இதை பண்ணு அதை பண்ணுன்னு ஒரு சின்ன சின்ன அசைன்மெண்ட்டாக அது உள்ள அப்படி தான் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது தான் அதில் வந்து நம்ம வந்து சரி அந்த அவங்க வரையக்கூடிய பெயிண்டிங்கில் நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்றது பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான். நம்ம கற்றுக்கணும் அப்படின்னாக்கா அவங்க வரையும் போது பக்கத்தில் நின்று பார்க்கணும், அவ்வளோதான். எனக்கு இப்போ இன்றைக்கி நான் ஒரு லக்ஷ்மி படம் வரையினேன், ஒரு சாரீ போடுறேன், நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரோக் வரமாட்டேங்குது, என்ன செய்யணும்னு தெரில அப்படின்னா அவங்க வரையும் போது கூட நின்று போய் பார்க்கணும். பார்த்துட்டு அது வந்து நம்ம ரெப்ளிகேட் பண்ணிக்கணுமே தவிர ஒரு நாளும் சொல்லி கொடுத்ததே கிடையாது. அப்படிலாம் பண்ணவே மாட்டாங்க. ஒரே ஒரு தடவை மட்டும் ஏதோ ஒன்று வரைஞ்சிக்கிட்டு இருந்தேன், எழுந்துரு அப்படின்னாங்க. டப்புன்னு எழுந்துச்சு நின்றுட்டோ அவங்க மடன்னு ஒன்று ஒரு தாங்க முடியாமல் வரைஞ்சிட்டாங்க நினைக்கிறேன். அப்போ படம் வரையும் போது பக்கத்தில் நிற்கிறதே வந்து பிபிலாம் ரைஸ் ஆயிரும். எனக்கு அந்த ஸ்பீடுக்கு நம்மளால் வந்து வெறுமனே நின்று பார்க்குறது மட்டும் இல்லை. இப்போ மற்றவங்க வந்து நின்று பார்க்குறாங்கன்னு அது வேறு மாதிரி போயிடும். நான் அந்த ப்ரொஃபஷனுக்கு நான் வர்றது அப்படின்னு இருக்கிறதில்ல. வந்து அந்த பக்கத்தில் நின்று பார்க்குறப்போ அவங்க அந்த வரைகிற அந்த ஸ்பீடுக்கு அடுத்து அவங்க என்ன ப்ரெஷ்ஷை எடுப்பாங்க அப்படிங்கிறது நான் வந்து அசஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அதில் அந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் மிஸ் ஆச்சு அப்படின்னாக்கா பயங்கர கோவம் வரும். நம்ம வரைகிறத ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறதா, அடுத்ததுக்கு என்ன செஞ்சுக்கணுன்னு பார்க்குறதாங்கிறதே எல்லாம் மெக்கானிக் மாதிரி தான். அது ஸ்பேனர் கரெக்டாக எடுத்து கொடுக்கல, ஒரு அடி கொடுக்குற மாதிரி தான் இருக்குங்க. நீங்கள் ப்ரெஷ்ஷு போட்டு எடுத்து அது அடுத்து இதுதான் எடுப்பாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த இதெல்லாம் கரெக்டாக அங்கே இருக்கான்றதை பார்க்கணும். அப்படி இல்லைனாக்கா அதை எடுத்து அந்த இடத்துல நகர்த்தி வைக்கணும், அந்த ஆக்சஸ்க்குள்ளே கரெக்டாக வைக்கணும் அப்படின்றது இருக்கும். அதுமாதிரி அந்த கலர் பேலட்டு, அந்த கலரை அவங்க தொடும்போது அந்த ப்ரஷ்ஷில் வந்து அந்த ப்ரஷ்ஷில் இருக்கிற கலரை அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதை தொட மாட்டாங்க. என்ன கலர் வரைஞ்சிட்ருக்காங்களோ அப்படியே ஒரு பிங்க் கலரை போய் தொடுறாங்க அப்படின்னா அந்த பிங்க் கலர் மட்டும்தான் ப்ரஷ்ஷில் ஒட்டணும். இதில் இருக்கிற கலர் அங்கே போச்சுன்னா எனக்கு அது கன்சிஸ்டன்சி அந்த அளவுக்கு எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுருக்கணும். முழு படம் இந்த படத்தை நீயே கம்ப்ளீட் பண்ணுன்னு சொல்லணும். 100% நான் கம்ப்ளீட் பண்ணதே இல்லை. நான் எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட் பண்ணி தான் நான் கொடுப்பேன். பட்டு அதில் ஒரு டச் ஒன்று வைப்பாங்க, படம் வந்து அப்படியே மாறும். இப்போ நீங்கள் வேணும் இந்த இது ஏன் நமக்கு தோணவே இதுக்கு நிறைய இதில் நமக்கு அப்படி தான் தோணும். எனக்கு சிம்பிளாக உள்ள விஷயமா இருக்குது. இப்போ வந்து ஒரு லக்ஷ்மி படம் இருக்குது, அதில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் கீழே ஒரு இது வச்சுருக்காங்கன்னா அது அப்பா வச்சது கலர். இது நான் வரைஞ்சதில் அது இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நம்ம இதை வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அது எந்த இடத்துல ஒரு டச் பண்ணி அதை அந்த ஒரு ஹைலைட் பண்ணுறாங்க அப்படின்றது அது வந்து லேட்டஸ்ட் ஸ்டேஜில் வர நம்ம அதில் அது எனக்கு அதில் வந்து இதுதான் அல்டிமேட், இதுதான் ஃபைனல் அப்படின்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ என்ன செய்யணுங்கிறதுக்கு வந்து ஒரு எண்டு கிடையாது. அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது தான். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து அதுதான்.
எந்த இடத்துல என்ன கலரை கொண்டு நம்ம நினச்ச பார்க்காத ஒரு கலரை கொண்டு ஒரு இடத்துல வைப்பாங்க. அது வந்து எப்படி அந்த மாதிரி ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது அப்படிங்கிறது ஒரு இதுதான். ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு மாதிரி போடுறாங்க. இந்த இதை வந்து எப்படி அவங்க வந்து வித்தியாசப்படுத்துகிறாங்க, என்ன மாதிரி வித்தியாசப்படுத்துகிறாங்க? அதாவது இந்த கம்பெனிக்கு இந்த மாதிரி பண்ணணுங்கிற மாதிரியான அது தாட்டில் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க.